Welcome to online class with Hema. இன்னைக்கு 8th standard மேக்ஸில் 10th sum arrange the following rational numbers in ascending and descending order. இப்போது இந்த ரெண்டு நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, 5 digits கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷன்ஸில். இதில் எது அசெண்டிங் டிசெண்டிங் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கிறதால அசெண்டிங் டிசெண்டிங் வந்து பார்த்த உடனே வந்து நம்மளால் அஸ்யூம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எடுத்தோடனே. ஸோ -5/12 -11/8 -15/24 -7/-9 12/36. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 12 8 24 9 36. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2 6 2s are 12, இல்லை 4 டேபிள்ஸில் வச்சுக்கலாம். 3 4s are 12, 3 4s are 12, 2 4s are 8, 6 4s are 24. ஸோ இது வந்து 9 வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 9 அப்படியே போட்டுக்கிறோம். இது வந்து 9 4s are 36. அகெயின் இது 3 டேபிளில் போகும். ஸோ 1 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 3s are 6, 3 3s are 9, 3 3s are 9. அகெயின் 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 1 1 1. இது 3 3. இது 3 போட்டிங்கன்னா 1 1 1 1 1. ஸோ 4 3s are 12, 12 2s are 24, 24 3s are 72. Therefore LCM of 8 12, 24, 9, 36 is in 4 into 3 into 2 into 3 equal to 72. இப்போ -5/12 எடுத்துக்கோங்க. இதுக்கு 72 பண்ணணுன்னா என்ன பண்ணோம், 6 12s are 72. ஸோ நியூமரேட்டரும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் டு -5 into 6 12 into 6 equal to 72 -30/72. அடுத்தது -11/8. -11/8 பண்ணால் என்ன வரும், ஈக்குவல் டு இது 72னா 8 into 9 72. ஸோ நியூமரேட்டரும் 9ஆல் பண்ணணும். ஸோ -11 into 9 ஈக்குவல் டு -99/72. அகெயின் -15/24. இது 24 into 3 7. ஸோ நியூமரேட்டர் ஆல்சோ 3ஆல் பண்ணணும். -15 into 3 ஈக்குவல் டு -45/72. அகெயின் என்ன -7/-9. என்ன ரெண்டு மைனஸ் இருந்தாலே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ப்ளஸ் ஆகிடும். ரெண்டு மைனஸ் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 7/9. அப்போது 7 into 9 8s are 72, 7 into 8 equal to 56/72. Again என்ன 12/36. 12/36 36 2s are 72. So 36 into 2, 12 into 2 equal to 24/72. இப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம். இப்போ வந்து இது வந்து எல்லா டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதால இப்போ வந்து இதை வந்து அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நவ் கம்பேரிங் த நியூமரேட்டர்ஸ். இப்போ வந்த ஆன்சர் என்ன, now comparing the நியூமரேட்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் என்ன, -30/72 -99/72 -45/72 56/72 and 24/72. இப்போ நியூமரேட்டர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணால் என்ன வரும்னா, எது ஹையஸ்ட்டோ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது என்ன, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது 56/72. அடுத்தது என்ன 24 greater than 24/72 is greater than -30/72. எப்போவுமே என்ன சொன்ன லெஸ்ஸர் நம்பர் தான் வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் லெஸ்ஸர் நம்பர் தான் வந்து கிரேட்டர்.
higher number வந்து lesser. So minus 30 by 72 greater than minus 45 by 72 is less than minus 99 by 72. இதுதான் வந்து என்ன descending order. descending order அப்போ 56 by 72 எதுக்கு வந்ததுன்னு பார்க்கணும். 56 by 72 எதுக்கு வந்தது? 7 by 9க்கு வந்தது. So 7 by 9 is greater than 24 by 72 எதுக்கு வந்ததுன்னு பாருங்கள். 24 by 72 வந்து 12 by 36க்கு வந்தது. greater than 12 by 36 is greater than minus 30 by 72 எதுக்கு வந்தது? 30 by 72 minus 5 by 12க்கு வந்தது. minus 5 by 12 is greater than minus 45 by 72 எதுக்கு வந்தது? minus 15 by 22 minus 15 by 24 is greater than minus 99 by 72 எதுக்கு வந்ததுன்னா minus 11 by 8க்கு வந்தது. is greater than minus 11 by 8. இதுதான் descending order. ascending orderனா சின்ன இது பெருசுலேருந்து சின்னது is greater than minus 11 by 8. இப்போ ascending orderனா என்ன? ascending orderனா சின்னதுலேருந்து பெருசு, அதை அப்படியே எடுத்து ரிவர்ஸில் எழுதிக்க வேண்டியதான். minus 11 by 8 is less than போட்டுக்கணும். minus 15 by 24 is less than minus 5 by 12 is less than 12 by 36 is less than 7 by 9. ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து எது வந்து கிரேட்டர் ஹையர்னு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் வச்சு எது கிரேட்டர் ஹையர்னு டிசைட் பண்ண முடியாது. அப்போ தான் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நியூமரேட்டர் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி எல்லா டினாமினேட்டர்ஸும் சேமாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னால் பெருசுலேருந்து சின்னது. எப்போவுமே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு என்ன சொன்னேன்? நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் 0க்கு நியராக இருக்கிறது தான் வந்து கிரேட்டர், ஹையராக இருக்கிறது வந்து அது போக போக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் கிரேட்டர். இதே வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் வந்து லெஸ்ஸர். ஹையஸ்ட் நம்பர் வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் லெஸ்ஸர். ஸோ minus 30 by 72 லெஸ் than ஹையஸ்ட் நம்பர் தான் வந்து லாஸ்ட்டில் வருது டிசெண்டிங் ஆர்டரில் நெகட்டிவ் இன்டிஜர்ஸில். ஸோ அதை வந்து எந்தெந்த நம்பருக்கு இது 56 by 72 எதுக்கு வந்தது? 7 by 9, 24 by 72க்கு 12 by 36 இது எழுதிட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். 11 by 8 இது கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டோம், இதுக்கு லெஸ் தேன் சிம்பிள் போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், minus 17 by 10, minus 7 by 5, 0, minus 2 by 4, minus 19 by 20. இப்போ therefore LCM of 10, 5, 4, 20க்கு என்ன வரும்னா இஸ் LCM கண்டுபிடிங்க. 10, 5, 4, 20. ஸோ 10 டேபிள்ஸ்லேயே போடுங்க. போட்டிங் இல்லை 5 டேபிள்ஸில் போடுங்க. 2 5s are 10, 1 5s are 5, 4 5s are 20. again 2 1 1 2 2, again 2 1 1 1. therefore 5 2s are 10, 10 2s are 20. அப்போ minus is 20. இப்போ minus 17 by 10 equal to minus 17 by 10 equal to இப்போ இது 20 2ஆல் பண்ணுறோம், அதே நியூமரேட்டர்லேயும் 2ஆல் பண்ணணும். அப்போ 17 by into 2 minus 34 by 20. again minus 7 by 5 into இப்போ இது 2, இது நியூமரேட்டர் 2ஆல் பண்ணுறோம், minus 14 by என்ன 4 5s are 20, இதை நியூமரேட்டரில் 4ஆல் பண்ணுறோம். therefore minus 28 by 20, minus 28 by 20. again 0 வந்து 0 தான். anything multiply and divide with 0 will get 0. next minus 2 by 4 into 5, numerator also into 5 equal to minus 10 by 20. next one minus 19 by 20.
minus 19 by 20 வந்து equal to minus 19 by 20. Negative numbers are always less than 0. So therefore arranging the numerators வச்சு நெகட்டிவ் 0 வந்து நடுவில் மிடில் வரும், அதான் less than 0. So arranging the numerators என்ன வரும் இப்போ பண்ணுங்க. minus 34 is less than minus 28 is less than minus 19 is less than minus 10 is less than 0. இது எழுதிக்கோங்க. இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த பிளேஸில் எழுதிக்கோங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் less than 0. இப்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து 0வோட லெஸ்ஸாக இருக்குது. அப்போது minus 34 by இது வந்து minus 34 by 20 less than minus 28 by 20 is less than minus 19 by 20 is less than minus 10 by 20 is less than 0. இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. therefore அசெண்டிங் ஆர்டர் என்ன? minus 34 by 20 எதுக்கு வந்தது? minus 17 by 10க்கு வந்தது. therefore அசெண்டிங் ஆர்டர் இதில் இந்த சம்மில் ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணது அப்படியே அசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது. ஸோ minus 34 by 20 எதுக்கு வந்தது? minus 17 by 10 is less than minus 28 by 20 எதுக்கு வந்தது? minus 7 by 5 is less than minus 19 by 20 எதுக்கு வந்தது? minus 19 by 20 தான் is less than minus 10 by 20 வந்து minus 2 by 4 is less than 0. இது வந்து அசெண்டிங் ஆர்டர். இதே டிசெண்டிங் ஆர்டருக்கு அகைன் எழுதிக்கிறேன். அசெண்டிங் ஆர்டர் minus 17 by 10 is less than minus 7 by 5 is less than minus 19 by 20 is less than minus 2 by 4 is less than 0. Descending order equal to இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. பட் கிரேட்டர் சிம்பிள் போட்டுருங்க. 0 minus 2 by 4 greater than minus 19 by 20 is greater than minus 7 by 5 is greater than minus 17 by 10. Greater than minus 17 by 10 is greater than the descending order. Thank you.